மாநகராட்சிக்குட்பட்ட மேலம் 3ஆம் வீதியில் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட அலுவலகம் திறப்பு விழா நிகழ்வு நடைபெற்றது. மாவட்ட தலைவர் மற்றும் மாமன்ற உறுப்பினர் பர்வேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாவட்ட அலுவலகத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி நிர்வாகிகளுக்கு இனிப்புகள் வழங்கினார். அலுவலகத்தை திறந்து வைத்து உரையாற்றிய கழக பொதுச் செயலாளர், விரைவில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சட்ட ஆலோசனை அமைக்கப்பட உள்ளது என்றும், தமிழகத்தில் தளபதியின் கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் மிக விரைவில் வெற்றியை சந்திக்கும் என்றும் தெரிவித்தார். டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகை முன்பு 3வது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றதை அடுத்து இந்தியா முழுவதும் உள்ள பாஜக தொண்டர்கள் பல்வேறு பகுதிகளில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு கட்டமாக ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அடுத்த பொட்டித்தட்டி கிராமத்தில் போகலூர் ஒன்றிய பொருளாளர் அண்ணாமலை ஏற்பாட்டில் பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பாரத் மாதா கி ஜெய் என்ற கோஷங்களையும் எழுப்பி கொண்டாடி மகிழ்ந்தனர். மேலும் இதுகுறித்து மாவட்ட பொருளாதார பிரிவு செயலாளர் ராஜகுரு அளித்த பேட்டியில், இந்திய மக்களுக்கு இன்னும் பல நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வர உள்ளார் மோடி என நெகிழ்ச்சியோடு தெரிவித்தார். பாரத பிரதமர் 3வது முறையாக நம்ம பிரதமர் பதவியேற்றார். அதை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தாலுகா போலூர் ஒன்றியத்தில் உள்ள ஒரு பகுதியாக பொட்டித்தட்டி கிராமத்தில் அனைவர்களுக்கு இனிப்பு வழங்கி மீண்டும் நாங்கள் இந்தியாவுக்கு நலத்திட்டங்களை செய்கிறோம் என்று நாங்கள் இதுவரை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்குநேரியில் 5 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி 6 பங்கு நாட்டார் மக்கள் நலச்சங்கத்தின் சார்பில் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி புறவழிச்சாலையில் செல்லும் அனைத்து பேருந்துகளும் நாங்குநேரி ஊருக்குள் வந்து செல்ல வேண்டும். நாங்குநேரி பேருந்து நிலையத்தில் உள்ள டவுன் பஞ்சாயத்திற்கு சொந்தமான கடைகளை மறுஇடம் விட்டு கடைகளை திறக்க வேண்டும். மணிமுத்தாறு கால்வாயிலிருந்து நாங்குநேரி பெரிய குளத்திற்கு தனி கால்வாய் அமைத்து தண்ணீர் கொண்டுவர ஏற்பாடு வேண்டும். நாங்குநேரி அரசு மருத்துவமனையை மாவட்ட மருத்துவமனைக்கு இணையாக தரம் உயர்த்த வேண்டும். மஞ்சக்குளம் பஸ் நிறுத்தத்தில் அனைத்து அரசு பேருந்துகளும் நின்று செல்ல போக்குவரத்து துறையை வலியுறுத்துவது என 5 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி நாங்குநேரியில் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஆர்ப்பாட்டத்திற்கு 6 பங்கு நாட்டார் மக்கள் நல சங்கத்தின் தலைவர் துர்த்திலிங்கம் தலைமை வகித்த நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு அமைப்பினர், வியாபாரிகள் சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே திருக்கலாச்சேரியில் உள்ள ஸ்ரீமத் சீதளாதேவி மாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா மற்றும் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக தீமிதி திருவிழாவை முன்னிட்டு கோவில் அருகே அமைக்கப்பட்ட தீக்குண்டம் எதிரில் அம்மன் எழுந்தருளி காட்சியளிக்க குளக்கரையிலிருந்து சக்தி கரகம் புறப்பட்டு மேல வாத்தியங்கள் முழக்க விரதமிருந்த ஏராளமான பக்தர்கள் மஞ்சை உடை உடுத்தியும் காவடி ஏந்தியும் 16 அடி அழகு காவடி குத்தியும் சக்தி கரகத்துடன் ஊர்வலமாக வந்து கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த பூக்குடியில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். பின்னர் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் தேரில் எழுந்தருளி காட்சியளிக்க தேர் வீதி புலாவும் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையத்தில் திருமணத்திற்காக வைத்திருந்த விளம்பர பலகை திடீரென முறிந்து விழுந்து விபத்து நேரிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்பாடியின் மையப்பகுதியான சித்தூர் பேருந்து நிலையத்தில் திருமணத்திற்காக மிகப்பெரிய அளவிலான விளம்பர பலகை திடீரென காற்றில் முறிந்து விழுந்தது. அச்சமயம் அவ்வழியாக சென்று கொண்டிருந்த வாகன ஓட்டிகள் சுதாரித்துக் கொண்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. அரசு சார்பில் சாலை ஓரங்களில் பெரிய அளவிலான விளம்பர பதாகைகளுக்கு அரசு சார்பில் தடை விதிக்கப்பட்ட நிலையில் விதிகளை மீறுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மக்களுக்கு பாதிப்பின்றி விளம்பர பேனர்களை வைக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.